வெற்றி கலந்த காலை வணக்கங்கள். இது உங்களுடைய வெற்றிக்கான சேனல் மட்டுமே. ஓகேங்களா? நேற்று நம்ம என்ன கொடுத்தேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா 643 545 அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 691 அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 நம்பர் மொத்தம் டார்கெட் பண்ணி முடித்தேன். ரிசல்ட்டு 649. ஓகேவா? ஏபியில் 64 அருமையாக பாஸ் ஆகிருக்கு. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு நம்மளுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரியா? இப்படி தான் கொடுப்போம், இதில் தான் வரும், இதுக்கு மேலே நிறையா வேலையே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி நேற்று நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நேற்று ஆல் போர்டு 6, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருந்தேன், ஆல் போர்டில் 6 கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வேளை 1 வருமோன்னு கொடுத்துருந்தேன். 6 நல்லாவே ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி போர்டில் ஏ போர்டில் 6 கன்ஃபார்மாக ஒரு 50 செட்டுன்னு கொடுத்துருந்தேன். அதுலேயும் நம்மளுக்கு வெற்றி நிறைய பேர் நேற்று வாங்கினாங்க. சரிங்களா? அதனால் ஆல் போர்டு விருப்பம் இருக்க நண்பர்கள் 2:30 மணிக்கு மேலே. மற்றபடி ஏபிசியில் இப்பயே கணிப்பு சொல்லிவிடுவேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா எடுத்துங்க. ஓகேங்களா? சரி நண்பர்களே, இப்போ 649 நேற்று ரிசல்ட்டு 649. இன்றைக்கி என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சொல்லுவோமே, 6க்கு 3, 4க்கு 5, அப்படிங்கும்போது நான் நேற்று என்ன பண்ணேன்னா, 3க்கு 6க்கு ஒரு வேளை இப்படி 3 வரும்னு பார்த்தா 6க்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் வச்சுட்டான். அப்படிங்கும்போது 352 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 352. ஓகேவா? 6க்கு 3, 4க்கு 5, 9க்கு 2, 352. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஒரு விஷயம், நம்மளுக்கு பர்டிகுலராக 649 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த சார்ட்டில் இந்த ஒரு 13 நாள் கணக்கில் அப்படின்னு எடுத்தால் 649க்கு 707. ஓகேவா? 649க்கு 707. ஓகே. அடுத்தது இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 641 642 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? 641 642. நேற்று 649 நம்மளுக்கு ரிசல்ட்டு. இந்த சார்ட்டில் இருக்கிறது நான் 352 கொடுத்துட்டேன், பார்த்துக்குங்க. சரியா? இதுக்கு அடுத்தபடியாக இங்கே 641 642 இருக்குது. இந்த 641 642 அப்படி கணக்கு பண்ணும்போது இப்படி பார்ப்போம். 6க்கு 8, 4க்கு 9, 6க்கு 8, 4க்கு 9 அப்படிங்கும்போது 8க்கு 4, சாரி, இங்கே 1க்கு 8, இங்கே 1க்கு 8, 1க்கு 8 அப்படின்னா 9க்கு 6, 896ன்னு ஒரு செட்டு. ஓகேவா? அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 095 அப்படிங்கும்போது 0, 9, 2க்கு 5 அப்படின்னா 9க்கு 2, 092. முடிஞ்சு வேலை. 352, 896, 092 உங்கள் கணக்கில் வந்தால் ஓகே எடுத்துங்க. சரியா? சப்போஸ் அந்த 092 அப்படிங்கிற கணக்குக்கு ஒரு வேளை 3 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். 093 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். ஓகேவா? 092 093 4 செட்டோட வேலை முடிஞ்சு.
ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரியா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா திரும்பியும் இப்படி எடுத்துகிட்டே போகலாம். திரும்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 549 இருக்குது, இங்கே 854 இருக்குது, இங்கே 727 இருக்குது. அப்படிங்கும்போது ஆஹா ஒருவேளை இப்படி வருமோ அப்படின்னு அதையும் ஒரு கணக்காக எடுத்தாலும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஆனால் இது எனக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 727க்கு 620, நேற்று வந்து 549 ரிசல்ட்டு, 649னா 827 வருது, இங்கே வந்து 954 வருது. ஓகேவா? அப்படிங்கும்போது உங்கள் கணக்கில் 827 954 வந்தால் எடுத்துங்க, கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலராக நேற்று வந்ததுக்கும் இந்த ஏ போர்டு கணக்கு நேற்று பார்த்தோம். 50936 எப்படின்னா 50 5க்கு 0, 0க்கு 9 மைனஸு, 9க்கு 3, 3க்கு 6. அப்போ 3க்கு 6, 3க்கு 6 அப்படின்னா இவன் ஒருவேளை கொண்டு போய் நிப்பாட்டுற இடம் 3க்கு 6 அப்படின்னா ஒருவேளை 6க்கு 9 ஒரு செட்டாக 6க்கு 9. சரி, ஒரு கணக்கு இருக்கட்டும். 7 2 5 4 அதாவது 37254, 37 3க்கு 7, 3க்கு 7, 3க்கு 7, 7க்கு 2, 2க்கு 5, 5க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு வந்து இவன் ஒரு வேளை எல்லா இடத்துலையுமே ரிப்பீட்டாக வந்து 9 வர மாதிரி தெரியுது. 4க்கு 9 சி போர்டை பொறுத்த வரைக்கும் 31069, 31069 அந்த வருஷப்படி என்ன பேட்டர்ன் வந்திருக்குங்கிறத பார்த்துட்டோன்னா தெரிஞ்சிடும். 310, 0க்கு 6, 6க்கு 9, 9க்கு 5, 995ன்னு ஒரு செட்டு வச்சுங்க. அவ்வளோதான். சரியா? உங்கள் கணக்கில் இதெல்லாம் வந்தால் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? நம்ம அதிகபட்சமாக நான் தெளிவாக இப்போ உங்களுக்கு என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெளிவாக இப்போ கரெக்டாக ஒரு 5 செட்டுன்னு 5 செட்டு எப்படி உட்காருது. 6க்கு 9, 4க்கு 9, 9க்கு 5, 6க்கு 8, 4க்கு 9, 9க்கு 6, 6க்கு 0, 4க்கு 9, 9க்கு 2, 6க்கு 0, 4க்கு 9, 9க்கு 3. இவ்வளோ தான் நான் எடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. கண்டிப்பாக தினசரி வெற்றி கொடுத்துட்டோம். நீங்கள் யோசிக்கவே வேணாம். கண்டிப்பாக தினசரி ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வெற்றி வந்துடும். நான் நேற்று சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சூப்பரான வெற்றி வாங்கியிருக்கார் நேற்று. அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? அதே மாதிரி ஒரு சின்ன குழுவாக உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரிசல்ட் என்னமோ 8649, இங்கே இருக்கிறது என்னமோ 7649. அப்போ 3707 வருமா? ஒரு கொஷின் மார்க்கோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வரிசையாக இருக்குது, ஆனால் இதில் இப்படி எடுத்து வைப்பானா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், ஆல் போர்டு இந்த மேலே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேஎல், சரிங்களா, கேஎல் 1 PM டியரு 8 PM டியருக்குலாம் கொடுக்கலான் இருக்கேன்.
இதுக்கு ஆல் போர்டுக்கு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் 150 எனக்கு அனுப்பி விடுங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தான். ஏன் 150ன்னு சொல்கிறேன்? வெற்றி அப்படிங்கிறது ஏதோ ஒன்று நம்ம எடுத்து கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், இதில் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட அது பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறது அளவுக்கு கூட நம்ம மக்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்புறம் கேட்டால் நான் அது வைக்கல இது வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் மன உளைச்சல் தான் எனக்கு மிச்சம். அதனால் விருப்பம் இருக்கா, ஆல் போர்டு விருப்பம் இருக்கா, ஆல் போர்டு 150 ரூபா கேஎலுக்கு மற்றும் டியர் 8 PM இதுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். 1 PM 8 PM கேஎல் அதுதான் 6 மணிக்கு நம்ம கொடுக்கறதில்ல. ஏன்னா எப்படி வைக்கிறானே தெரில. நேற்று கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ஒரு சில நண்பர்கள் நேற்றுலாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதுதான் நான் என்னோடய பிளான். பாருங்கள், அதே மாதிரி நம்மக்கிட்ட கெஸ்ஸிங் வாங்கி வெற்றி பெற்றீங்கன்னா ஆமாம் ஓகே அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் தயவுசெய்து, சரிங்களா? கம்முன்னு அப்படியே விட்டுறாங்க. இதுவும் ரொம்ப என்னடா போடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, மன வருத்தத்தை கொட்டிகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. இதான் இன்றைக்கி கொடுக்குற கெஸ்ஸிங். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நல்லா எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இதுதான் பேட்டர்ன், ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் காரணியால் எப்படி இதுதான் கணக்கில் இருக்குது என் நண்பர்களே. எனக்கு ஓகேவா, வேறு தெரிஞ்சு எனக்கு எப்படியும் அடிக்க மாட்டாங்கிற மாதிரி தான் தோணுது. பாருங்கள், நன்றி வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.